ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னும் தொண்டை கொஞ்சம் ரெடி ஆகணும் கைஸ், சரிங்களா? வாய்ஸ் ஏதாவது கேட்கல அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன கைஸ், மறுபடியும் கோயில் பரிகாரம் ஆரம்பிச்சிட்டாங்களா? கோயிலுக்குள்ளே திருட்டுத்தனம், இந்த மாதிரி திருட்டு வேலை, காசை கொடுத்து ஒரு வேலையை செய்கிறது, இதெல்லாம் எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. ஓ கடவுளை, அது தவளை காசை கொடுத்து செய்ய வைக்கிறாப்புல. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு தப்பான விஷயம். ஏங்க ஏற்கனவே மித்ரா ஒரு பரிகாரத்தை உருப்படியாக அவள் செய்ய மாட்டாள், புரியுதுங்களா? அப்போ இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? அதுலேயே அவள் தோற்று தான் போக போகிறா. அப்புறம் எதுக்கு இந்த வேலைன்னு தான் நானும் கேட்குறேன். இந்த தவளைக்கு காசை கொடுத்து பரிகாரத்தை ரொம்ப கடினமாக இருக்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து சொல்லி அந்த பூசாரி என்ன சொல்கிறாரு, ஆணி செருப்பை போட்டு துர்க்கையம்மன் கோயிலை 3 தடவை சுற்றி வரணும் அப்படிங்கிறோன்னே எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. சரியா? நம்ம பாரதிக்கு அதாவது கூமுட்டிக்கு ரொம்ப குழுன்னு இருக்குது. அப்படியே ஐஸ் கட்டியை தூக்கி தலையில் வச்ச மாதிரி இருக்குது. கைஸ், ஏற்கனவே அவள் 7 கன்னிமார்கள் வீட்டுக்கு அவள் ஒழுங்காகவே பூஜையும் பண்ணலை, பாத பூஜையும் பண்ணலை, ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணலை, சாப்பாடு செய்யலை, சாப்பாடு அவங்க கையாலையும் பரிமாறலை. சரியா? எதுவுமே அவள் செய்யலை. அதையும் கூமுட்டை சொல்லியும் காமிச்சிருச்சு. ஏற்கனவே நீ வீட்டில் நடந்த கன்னிமார் பூஜையவே நான் தான் செஞ்சேன், நீ ஒன்றுமே செய்யலை, இங்கே மட்டும் என்ன கழட்டிடுவியான்னு கேட்குறான். அவள் உடனே, ஐயோ சாமி, மேடம் மித்ரா ஒரு கூமுட்டை, அது ஒரு சனியான கூமுட்டைங்க, சரிங்களா? இது ஒரு கூமுட்டைன்னு அது அதை விட கூமுட்டைங்க. ஓட்டவாய், சரியான ஓட்டவாய். பாத்தியா, நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம், நீ பரிகாரத்தை பண்ணி நான் ஆதியை நான் கல்யாணம் கண்டிப்பாக பண்ணுவேன். இதை உன்னை கேட்டாளாவ? அந்த கூமுட்டை உன்னை கேட்டாளா? அது மட்டும் இல்லை கைஸ், குடும்பத்தோடு கோயிலுக்கு வாங்க அப்படின்னா இவங்க இந்த குடும்பமா? பாரதி, அந்த பாட்டி, அந்த குழந்தைங்களாம் எது கோயிலுக்கு வரணும்? இல்லை, நான் கேட்குறேன், என்ன நீங்கள் மைண்ட் செட்டில் தான் சீரியல் எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அவளுக்கு மித்ராவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி குடும்பத்தோடு கோயிலுக்கு வர சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதுக்கு மேடம் குடும்பத்தோடு அவங்களோட சேர்ந்து கோயிலுக்கு வர்றீங்க? எப்படியும் மித்ரா ஒரு பரிகாரத்தையும் எதுவுமே செய்ய போகிறது கிடையாது. அதனால் அவனுக்கு அதுக்குண்டான பலனை அவள் அனுபவிக்க தான் போகிறாள். கண்டிப்பாக அவள் கழுத்தில் தாலியே கட்ட மாட்டான். இதுக்கு எதுக்கு இந்த அம்மா அந்த பாரதி ரொம்ப ஓவராக சீனை போட்டுக்கிட்டு உட்காந்துட்ருக்குன்னே தெரியல. ரொம்ப ஓவர் சீனுங்க. இப்படிங்கிறது ஏன் அதை வாயை பற்றிட்டு சிரிக்காட்டி என்ன, வாயை நல்லா திறந்துக்கிட்டே சிரிக்க வேண்டியதானே ராசாத்தி? சரியா? இதில் மித்ரா என்ன தெரியுமா செய்கிற, நந்தினியை விட்டு இது என்னால் இப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே அவன் நந்தினி ஒரு கூறு கட்டவன், நான் இந்த ஆணியெல்லாம் மொன்னையாக்கி தர்றேன், நீ நடந்துரு அப்படிங்கிறான். கேவலம் பிடிச்சவங்க 2 பேருமே, கேவலம் பிடிச்சவங்க. கோயிலில் இப்படிலாம் திருட்டுத்தனம் பண்ணலாமா? ஐயோ சாமி, முடியலடா சாமி, முடியல. அப்புறம் மறுபடியும் அந்த நந்தினிக்கு வேறு வேலையே இல்லை. லண்டன்லேருந்து இந்த குழந்தைங்கிட்ட பம்பளுக்கிறதா அவளுக்கு வேலையாட்டிருக்கு. ஒருவேளை லண்டன்லேருந்து அதுக்கு தான் இங்கே இந்தியாவுக்கு குதிச்சிருக்க மாட்டிருக்குது அந்த கூமுட்டை. எப்போ பார்த்தாலும் தமிழையும் ஆதியையும் நோண்டிக்கிட்டே இருக்கிறதா அதோட பொழப்புத்தனம். அந்த குழந்தைங்க 2 வீட்லேயே தான் சாப்பிட முடியல. சரி, ரோட்லேயாவது ஜூஸு குடிக்கணும் வருது, அங்கேயும் ஜூஸு குடிக்கிற டம்ளர் பிடிங்கி வைக்கிறான். இதெல்லாம் என்ன ஒரு கேன புத்தி, என்ன ஒரு இங்கீதான், என்ன ஒரு கூமூட்டத்தனமாக இல்லை? சாமி, முடியல. அப்புறம் தமிழ் நினச்சி வேறு குழந்தைய அடிக்க போய் அந்த குழந்தை போலீஸ்கார அம்மாவோட குழந்தைன்னு சொல்லி நல்லா வச்சு செஞ்சிருச்சு அந்த அம்மா, போலீஸ்கார அம்மா. சூப்பர். அதை தமிழ் வேறு வீடியோ எடுத்து வச்சுருப்பாளாட்டிருக்குது. இனி ஏதாவது மிரட்ட போனால் அந்த வீடியோ எடுத்து தமிழ் பிளாக்மெயில் பண்ணுவாப்புல. அதான் நடக்கும், வேறு எதாவது நடக்க போகுது, வேறு ஒன்றும் நடக்காது. அப்புறம் எதுக்கு செல்ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கணும்? அவ்வளோதாங்க. இதில் ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. கதையும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லைங்க, சரிங்களா? வேஸ்ட்டு. இந்த சீரியல் ஒரு தண்டக்கரம், சரிங்களா? தண்டக்கரம். ஒஸ்ட்டு சீரியல். இன்னும் ஏதாவது பேர் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதையும் கூட நம்ம சேர்த்து சொல்லிடலாம். கேவலமாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது. கோயிலில் யாராவது தப்பு பண்ணுவாங்களா? சாமி. இதில் வேறு ஆதியும் தவளையும் பிளான் போட்டுட்ருக்குறாங்க. என்னண்ணே, காஞ்சிபுரம் போகணும், நீங்கள் இவங்க பரிகாரம் சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, இப்போ எப்படிண்ணே காஞ்சிபுரம் போகிறது அப்படின்னோடனே
அவர் அப்படியே மீசையை முறுக்கிக்கிட்டு பேசுகிறாராம் ஆதி. ஏதாவது ஒன்று பண்ணணும் தவக்கலை. நம்ம இங்கேருந்து காஞ்சிபுரம் பக்கம் தானே, நம்ம காஞ்சிபுரம் கண்டிப்பாக போய் அந்த அம்மாவை பார்த்து நம்ம எல்லாமே நம்ம இது பண்ணிக்கணும், நீ ரெடியாகிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அதுக்குள்ளே இவ்வளோ வேலைத்தனமும் நடக்குது. அப்புறம் என்ன அடுத்த வாரம் ஃபுல்லாக இந்த கோயில் இதை வச்சே இது பண்ணுவாங்களாட்டு இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, ப்ரிவியூவில் பார்க்கும்போது நந்தினி வந்து அதை செய்ய போவாள், ஏதாவது அந்த ஆணியை வந்து மொன்னையாக்க போவாள். போகிறதுக்குள்ளேயுமே நம்ம பாரதி வந்து என்ன செய்வாள், விபூதி எடுத்து மூஞ்சியில் அடிச்சு விட்ருவான். யார் மூஞ்சியில்? நந்தினி மூஞ்சியில் அடிச்சு விட்டு அந்த ஆணி செருப்பு வாங்கிட்டு வந்துடுவான்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு வந்து அந்த ஆணி செருப்புலேயே அவளை நடக்க வச்சுருவான்னு நினைக்கிறேன். எப்படியோ நடந்து என்னமோ பண்ணால் சரி, அவள் அந்த பரிகாரத்தை செஞ்சால் சரி, செய்யலைன்னா சரி, எங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. நான் தான் நேரத்தையும் சொல்லலையா, பரிகாரம் செஞ்சாலும் சரி, செய்கிறாலும் சரி, சரியா, உனக்கு ஆதி கிடைச்சாலும் சரி, கிடைக்கலும் சரி, எங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு அப்பா அப்படின்ற ஒரு இது வந்து வேணும், அவ்வளோதான். சரிங்களா? அப்புறம் மற்ற சீரியல் கார்த்திகை தீபம் அதே தாங்க சந்திராவோட போட்டு தான் இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் நம்ம வேலண்டைன்ஸ் டே, இன்றைக்கி வந்து வேலண்டைன்ஸ் டே இல்லையா, காதலர் தினம் இல்லையா, அதனால் வந்து இன்றைக்கி எபிசோடு வந்து என்னம்மா காமிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம கார்த்திக் வந்து ரேவதிக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறாராமா வேலண்டைன்ஸ் டேக்கு. மண்ணாங்கட்டி பொண்டாட்டி செத்து போயிட்டா, அவளை நினைக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, சரியா கார்த்தி? தீபாவை வந்து ஒரு இடத்துலையாவது நீ நினச்சி கூட பார்க்கவே இல்லை. அவள் செத்ததோட சரி, அந்த சமாதியில் நின்று அழுகிறதோட சரி, அவள் ஃபோட்டோவை வச்சு அழுதாங்க, குடும்பமே அழுதாங்க. அபிராமி நாச்சியார், அவன் புருஷன், அவங்க அண்ணங்காரங்க எல்லாம் அழுதாங்க, அதோட சரி. அதுக்கப்புறம் தீபாவுக்கு நாமம் அப்படின்ற மாதிரி இருந்தது. தீபாவை அப்படியே மூட்டை கட்டி சுருட்டி தூக்கி போட்டாச்சு சீசன் 1லேயே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பொண்டாட்டி நினைக்கிறதுக்கு உனக்கு நேரமே இல்லையா ராசா, கார்த்திக் ராசா? ஐயோ சாமி, முடியலடா. என்னென்ன கான்செப்டில் தான் இவங்களாம் சீரியல் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. வாரிசு சீரியல் என்ன சாம் அடிச்சு துரத்திட்டாங்கன்னு இருக்குது சிபி. அப்புறம் சாம் அடித்து துரத்தி இது பண்ணிட்டா. அடுத்து ஒரு ட்விஸ்ட் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக வந்து அவங்க அம்மாவை காப்பாற்றுறாப்புல. யார்? தமிழோட அம்மா தானே, ஜனாவோட மக. ரோட்டில் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கையில வண்டி வருதாம்மா. உடனே இந்த அம்மா பார்த்துட்டு அவங்க அம்மாவை போய் காப்பாற்ற போகுதுன்னு சொல்லி தள்ளி விட்டு இந்த அம்மா கீழே விழுந்துக்குது. யாரான்னு பார்த்தா நம்ம புள்ள அப்படின்னு சொல்லி அவள் பார்க்குறா. இனி கதையில் வாரிசு சீரியலில் ஒரே ட்விஸ்ட்டு தான். இனி உண்மை தெரிஞ்சு தமிழை அடித்து பத்துவாங்க, கண்டிப்பாக பத்துவாங்க. அதான் உண்மை, கண்டிப்பாக பத்துவாங்க. பற்றின பிறகு இனி அடுத்து கதைகளை இழுக்கணும் இல்லையா, லென்த் அப்படியே இழுத்துகிட்டே போகணும் இல்லையா, இழுப்பாங்க. வாரிசு சீரியல் சூப்பர், எதுவுமே குறை சொல்கிறதுக்கே இல்லை. உடனே நம்ம ரஜினியோட டைலாக் சொல்லி சந்தோஷப்படுவாங்க. யார்? கேடி, சேது, ஜனாமா. ஹவ் இஸ் இட் சூப்பர் அப்படின்வாங்க. பார்த்துங்க, சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. அப்புறம் கேடிக்கு வந்து சீக்கிரம் ஒரு ஜோடியை கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப ஏங்குறாப்புல, சரியா? அவருக்கு ஒரு ஜோடியை நாடகத்தில் கனெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா நாடகம் நல்லா கலகலப்பாகவும் குதூகலமாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் வேறு என்ன கேஸ்? அப்புறம் சண்டே ஸ்பெஷல் இந்த தடவை வீராவாமா, வள்ளியை கடத்துகிறாங்களாமா. ஏதோ ட்விஸ்ட்டு, ஏதோ அதிரடியான ஆக்ஷன் களத்தில் இருக்குதாம்மா இந்த வாரம் சண்டே. ஓகே டன், நான்லாம் பார்க்க மாட்டேன் கேஸ், நீங்களே பார்த்துக்கோங்கப்பா, நம்மளாம் செட் ஆகாது. அப்புறம் வேறு என்ன? அயலியில் எல்லாம் இந்த வேலண்டைன்ஸ் டே வச்சு நான் சீரியல் எடுக்கிறாங்க. அதில் அயலியில் அப்படி தான் சிவா வந்து இப்போ அப்படியே ரோஸை வந்து அயலிகிட்ட வந்து வேறு ஒரு ஆள்கிட்ட, படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, வேறு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விடுவாங்க. அந்த மாதிரி ரோஸை கொடுத்து விட்டு லவ்வா சொல்கிறாப்புலையாம்மா. ஸோ இன்றைக்கி வந்து இந்த தடவை கார்த்திகை தீபம், அதுக்கப்புறம் வந்து அயலி, இது ரெண்டுலேயுமே வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் மாதிரி தெரியுது. அவ்வளோதான் கைஸ், வேறு என்ன? கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரியா? மொத்தத்தில் இதயம் சீரியல் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அது இல்லாமல் எனக்கு வியூஸ் வந்து வரவும் மாட்டேங்குது, லைக்ஸ் வர மாட்டேங்குது, கமெண்ட்ஸ் வர மாட்டேங்குது. பார்ப்பேன், இன்றைக்கி போட்ட வீடியோ நல்லா போச்சுன்னா ஃபர்தராக நான் கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன், இல்லாட்டினா நான் ஸ்டாப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஒரு 1150 நியூ வியூஸ் கூட போகலைன்னா நான் என்ன பண்ணுறது? 150 250ன்னு போனால் தானே கைஸ் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். 100ஐயே தாண்ட மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது? அதனால் பார்க்கலாம், சரிங்களா? ஓகே கைஸ், வேறு என்ன? கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கொடுக்குற கமெண்ட் சொல்லுங்கள். அப்புறம் இந்த கில்லாடி ஜோடிஸ்னு ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்களே கைஸ், கில்லாடி ஜோடிஸ், அதான் இந்த மலைகள் எல்லாம் போய் டாஸ்க் மாதிரி வச்சு செய்கிறாங்க இல்லையா, அதில் வந்து இன்றைக்கி ஒரு ப்ரோமோ போட்டாங்க. அதில் வந்து ஒருத்தன் வந்து
போடா சாக சொல்கிறியா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் பேசிட்டு போவாப்புல. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீங்கள் அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறீங்க, கில்லாடி ஜோடிஸுன்னு அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் வைக்கிறாங்க. அப்புறம் அந்த ப்ரோக்ராமில் போய் எது கலந்துக்கணும், இவ்வளோ இந்த மாதிரி டைலாக் பேசணும்? ஐயோ ஐயோ, வேறு என்னப்பா? அவ்வளோதான். இதே சீரியல் நல்லாவே இல்லைங்க. இன்னும் ரூப்பு கட்டத்தனமாகவே இல்லை, எதுவுமே ரூப்பாகவே இல்லை. பை கைஸ், மண்டே பார்க்கலாம்.